ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் தங்கு தடையின்றி பேச உபயோகப்படும் வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். வித்தின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குல் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. கன்சியூம் வித்தின் 2 days ஆஃப் பர்ச்சேஸ். கன்சியூம் வித்தின் 2 days ஆஃப் பர்ச்சேஸ் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வாங்கி 2 நாட்களுக்குள் உட்கொள்ளவும். கன்சியூம்னா வந்து உட்கொள்ளவும், வித்தின்னா வந்து குல், 2 daysனா வந்து 2 நாட்கள், பர்ச்சேஸ்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கிறது. கன்சியூம் வித்தின் 2 days ஆஃப் பர்ச்சேஸ். டூனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கு அப்படின்ற அர்த்தம் தருது. அதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். We went to Bangalore last year. We went to Bangalore last year. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பெங்களூருக்கு நாங்கள் போனோம். வீணா வந்து நாங்கள், வெண்ட்னா வந்து போனோம், டூனா வந்து இக்கு, லாஸ்ட் இயர்னா வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம். We went to Bangalore last year. ஃப்ரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து அப்படின்ற அர்த்தம் தருது. I got your address from him. I got your address from him. இங்கே இருக்க ஃப்ரம் உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது? இருந்து அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அவரிடம் இருந்து உங்கள் முகவரியை நான் பெற்றேன். ஐனா வந்து நான், காட்னா வந்து பெற்றேன், யுவர்னா உங்களுடைய, அட்ரஸ்னா முகவரி, ஃப்ரம்னா வந்து இருந்து, ஃப்ரம் ஹிம்னா வந்து அவரிடம் இருந்து அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ காட் யுவர் அட்ரஸ் ஃப்ரம் ஹிம். டியூரிங்னா வந்து பார்த்தீங்கன்னா போது, காலத்தில் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. தே ஒர்க் டூரிங் த நைட். இந்த இடத்துல டூரிங் இருக்கு இல்லைங்களா, அது அப்போ உங்களுக்கு என்ன வருது? போது, அந்த காலத்தில் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அவர்கள் இரவில் வேலை செய்கிறார்கள். இரவின் பொழுது வேலை செய்கிறார்கள். தேன் வந்து அவர்கள், ஒர்க்னா வந்து வேலை செய்கிறாங்க, டியூரிங்னா போது, நைட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரவு. தே ஒர்க் டியூரிங் த நைட். ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்கு, காண அப்படின்ற அர்த்தங்கள் தருது. ஆர் யூ ரெடி ஃபார் த ட்ரிப்? ஆர் யூ ரெடி ஃபார் த ட்ரிப்? இந்த இடத்துல ஃபார் பார்த்தீங்கன்னா இக்கு அப்படின்ற அர்த்தம் தருது. நீங்கள் பயணத்திற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஆறு முன்னாடி வரும்பொழுது இருக்கிறீர்களா, யூனா வந்து நீங்கள், ரெடினா வந்து தயாராக, ஃபார் த ட்ரிப்னா வந்து பயணத்திற்கு. ஆர் யூ ரெடி ஃபார் த ட்ரிப்? பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலமாக அப்படின்ற அர்த்தம் தருது. டஸ் he go to work by bus? பை பஸ் வரும்பொழுது பைனா வந்து உங்களுக்கு மூலமாக, பை பஸ்னா வந்து பேருந்து மூலமாக அப்படின்ற அர்த்தம் தருது. அவர் வந்து பேருந்து மூலமாக வேலைக்கு செல்கிறார்களா? அவர் பேருந்து மூலமாக வேலைக்கு செல்கிறாரா? ஹீனா வந்து அவர், டஸ் ப்ளஸ் கோ பார்த்தீங்கன்னா டஸ் முன்னாடி வரும்பொழுது செல்கிறாரா அப்படின்னு அர்த்தம் தருது. டு ஒர்க்னா வந்து வேலைக்கு. டூனா நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம்? இக்குன்ற அர்த்தம் பார்த்தோம். பைனா வந்து மூலமாக, பஸ்னா வந்து பேருந்து. டஸ் he go to work by பஸ்? அட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல், நோக்கி அப்படின்ட்டு அர்த்தம் தருது, பார்த்து அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஸ்மைல் அட் த கேமரா ப்ளீஸ். இப்போ இந்த இடத்துல அட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் வருது? நோக்கி, கேமராவை நோக்கி, புகைப்பட கருவியை நோக்கி அப்படின்ற அர்த்தம் தருது. கேமராவை பார்த்து சிரிக்கவும், கேமராவை நோக்கி சிரிக்கவும். ஸ்மைல் அட் த கேமரா ப்ளீஸ். இன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல் அப்படின்ற அர்த்தம் தருது. கீப் இட் இன் எ கூல் பிளேஸ். இந்த இடத்துல இன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல் அப்படின்ற அர்த்தம் வருது. இன் எ கூல் பிளேஸ்னா வந்து குளிர்ந்த இடத்தில் அப்படின்ற அர்த்தம் தருது. குளிர்ந்த இடத்தில் வைக்கவும். கீப்னா வந்து வைக்கவும், இட்னா வந்து அதை, இன் பார்த்தீங்கன்னா இல், கூல்னா வந்து குளிர்ந்த, பிளேஸ்னா வந்து இடம். கீப் இட் இன் எ கூல் பிளேஸ். ஆன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தருதுன்னா மீது, மேல் அப்படின்ற அர்த்தம் தருது. வாட் இஸ் ஆன் த டெஸ்க்? இந்த இடத்துல ஆன் இருக்குங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? மேல், மீது அப்படின்ற அர்த்தம் தருது. மேஜையின் மேல் என்ன இருக்கிறது? வாட் இஸ் ஆன் த டெஸ்க். வாட்னா வந்து என்ன, ஈஸ்னா வந்து இருக்கிறது, ஆன் பார்த்தீங்கன்னா மேல், மீது அப்படின்னு அர்த்தம் தருது. டெஸ்க்னா வந்து மேசை. வாட் இஸ் ஆன் த டெஸ்க். பிட்வீன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது? பார்த்தீங்கன்னா இடையே அப்படின்ற அர்த்தம் தருது. ஐ வாஸ் சிட்டிங் பிட்வீன் ராதா அண்ட் பிருந்தா. ஐ வாஸ் சிட்டிங் பிட்வீன் ராதா அண்ட் பிருந்தா. பிட்வீனுக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது? இடையே அப்படின்ற அர்த்தம் தருது. நான் வந்து ராதாவுக்கும் பிருந்தாவுக்கும் இடையில் அமர்ந்து கொண்டு இருந்தேன். ஐனா வந்து நான், வாஸ்னா வந்து இருந்தேன், சிட்டிங்னா வந்து அமர்ந்து கொண்டு, பிட்வீன்னா இடையே. ஐ வாஸ் சிட்டிங் பிட்வீன் ராதா அண்ட் பிருந்தா. பிசைட்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது? பார்த்தீங்கன்னா பக்கத்தில், அருகில் அப்படின்ற அர்த்தம் தருது.
கம் அண்ட் சிட் ஹியர் பிசைட் மீ. இந்த பிசைட் என்ன அர்த்தம் தருது? பக்கத்தில், அருகில் அப்படின்ற அர்த்தம் தருது. கம் அண்ட் சிட் ஹியர் பிசைட் மீ. இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காருங்கள். கம்னா வந்து வாங்க, சிட்னா வந்து உட்காருங்க, ஹியர்னா வந்து இங்கே, பிசைட்னா அருகில், பக்கத்தில், மீனா வந்து என்னை, எனக்கு அப்படின்ற அர்த்தம் தருது. இங்கே கம் அண்ட் சிட் ஹியர் பிசைட் மீ, எனக்கு பக்கத்தில் வந்து இங்கே உட்காருங்க. கம் அண்ட் சிட் ஹியர் பிசைட் மீ. பிலோ, இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படின்ற அர்த்தம் தருது. Her marks in the exam were below average. Her marks in the exam were below average. Belowனா என்ன அர்த்தம்? கீழே அப்படின்ற அர்த்தம் தருது. தேர்வில் அவளுடைய மதிப்பெண்கள் சராசரிக்கும் கீழே இருந்தது. ஹர்னா அவளுடைய, மார்க்ஸ்னா வந்து மதிப்பெண்கள். இன் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் தரும்? இல்லைன்ற அர்த்தம் தரும். இந்த எக்ஸாம்னா வந்து தேர்வில் அப்படின்ற அர்த்தம் தருது. வேர்னா வந்து இருந்தது. பிலோனா வந்து கீழே. ஆவரேஜ்னா வந்து சராசரி. Her marks in the exam were below average. அமங்னா வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில், நடுவே அப்படின்ற அர்த்தம் தருது. I saw a few familiar faces among the crowd. அமங்னா என்ன அர்த்தம்? மத்தியில், நடுவே அப்படின்ற அர்த்தம் தருது. ஸோ கூட்டத்தின் நடுவே தெரிந்த சில முகங்களை கண்டேன். ஐனா வந்து நான், சானா வந்து பார்த்தேன், ஃபியூனா வந்து சில அப்படின்னு அர்த்தம் தருது. ஃபெமிலியர்னா தெரிந்த, ஃபேஸஸ்னா வந்து முகங்கள், அமங்னா வந்து நடுவே, க்ரௌட்னா வந்து கூட்டம். ஐ saw a few familiar faces among the crowd. பிஹைண்ட்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பின்னால் அப்படின்ற அர்த்தம் தருது. ஐ ஹங் மை கோட் பிஹைண்ட் த டோர். ஐ ஹங் மை கோட் பிஹைண்ட் த டோர். பிஹைண்ட் என்ன அர்த்தம்? பின்னால். நான் வந்து என்னுடைய கோட்டை வந்து கதவுக்கு பின்னால் தொங்க விட்டேன். கதவுக்கு பின்னாடி மாட்டுவோம் இல்லைங்களா, அதான். ஐனா வந்து நான், ஹங்னா வந்து தொங்க விட்டேன், மைனா என்னுடைய, பிஹைண்ட்னா வந்து பின்னால், டோர்னா வந்து கதவு. ஐ ஹங் மை கோட் பிஹைண்ட் த டோர். அரௌண்ட்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படின்ற அர்த்தம் தருது. இந்த பார்க் ஆஸ் ஏ வால் ஆல் அரௌண்ட். அரௌண்ட் என்ன அர்த்தம்? சுற்றி. த பார்க் ஆஸ் ஏ வால் ஆல் அரௌண்ட். பூங்காவை சுற்றில என்ன இருக்கு? சுவர் உள்ளது. பார்க்னா வந்து பூங்கா, ஆஸ்னா வந்து பெற்றுள்ளது, வால்னா வந்து சுவர், அரௌண்ட்னா வந்து சுற்றி. த பார்க் ஆஸ் ஏ வால் ஆல் அரௌண்ட். பிஃபோர்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா முன் அப்படின்ற அர்த்தம் தருது. யூ கேன் கால் மீ எனி டைம் பிஃபோர் 10 o'clock. யூ கேன் கால் மீ எனி டைம் பிஃபோர் 10 o'clock. பிஃபோர்னா வந்து என்ன அர்த்தம்? முன் அப்படின்ற அர்த்தம் தருது. நீங்கள் வந்து 10 மணிக்கு முன்னாடி எந்த நேரத்தில் என்ன வந்து அழைக்கலாம். யூனா வந்து நீங்கள், கேன் காலில் வந்து அழைக்கலாம், மீனா வந்து என்னை, எனி டைம்னா வந்து எந்த நேரத்துலையும், பிஃபோர்னா முன், 10 o'clockனா வந்து 10 மணி. யூ கேன் கால் மீ எனி டைம் பிஃபோர் 10 o'clock. அகெயின்ஸ்ட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக அப்படின்ற அர்த்தம் தருது. வி ஹேட் டு சைக்கிள் அகெயின்ஸ்ட் த விண்ட். அகெயின்ஸ்ட்னா வந்து எதிராக, விண்ணை வந்து காற்று, அகெயின்ஸ்ட் த விண்ணை வந்து காற்றுக்கு எதிராக அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. காற்றுக்கு எதிராக நாங்கள் சைக்கிள் ஓட்ட வேண்டி இருந்தது. வீணா வந்து நாங்கள், ஹேட் டு சைக்கிள்னா வந்து சைக்கிள் ஓட்ட வேண்டி இருந்தது, மிதிவண்டி ஓட்ட வேண்டி இருந்தது. அகெயின்ஸ்ட் த விண்ணா வந்து காற்றுக்கு எதிராக. வி ஹேட் டு சைக்கிள் அகெயின்ஸ்ட் த விண்ட். அபோவ்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படின்ற அர்த்தம் தருது. திஸ் எலவேட்டர் டஸ் நாட் கோ அபோவ் 6th floor. அபோவ்னு வந்து மேலே, 6th floor வந்து 6வது மாடி, 6வது மாடிக்கு மேல் அப்படின்ற அர்த்தம் தருது. இந்த எலவேட்டர் பார்த்தீங்கன்னா 6வது மாடிக்கு மேலே போகாது. திஸ்னா இந்த டஸ் நாட் கோன்னு வந்து செல்லாது. அபோவ்னா வந்து மேலே, 6th floorனா 6வது மாடி. திஸ் எலவேட்டர் டஸ் நாட் கோ அபோவ் த 6th floor. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.